வணக்கம். இன்னைக்கு நம்ம வான்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து வீடியோலாம் பார்க்க முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வான்கோழி சாப்பிடாதவங்க ஒரு ரொட்டியாவது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. முந்திரியை கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்க தான் போகிறோம். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஏன் எண்ணெய் குறையா ஊற்றணும்னா, வான்கோழியில் ஏற்கனவே கொழுப்பு நிறையா இருக்கனால நம்ம குறையா எண்ணெய் ஊற்றினா போதும். முதல்ல இதில் பெப்பர், பட்டை, லவங்கம்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதங்கி முடித்தோடனே நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி பருப்பு, அந்த முந்திரி பருப்போட இந்த வெங்காயம், தக்காளியும் போட்டு நல்லா மசியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூடயே தேங்காய் துருவலையும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வதக்கியும் போடலாம். இந்த வான்கோழி மட்டன் ரேட்டு. அப்புறம் மட்டன் மாதிரி தான் நம்மளுக்கு வேக வைக்கணும். குக்கரில் வேக வைக்கும்போதே நமக்கு ஒரு 20 சவுண்டு போட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க. எண்ணெய் ஊற்றி நமக்கு தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டு இந்த வான்கோழியை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா விழுது, அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வதக்கி முடிச்சோன்னே நமக்கு தேவையான அளவு உப்பு, காரப்பொடி, தனியாத்தூள், ஜீரகத்தூள் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு குக்கரில் திரும்ப ஒரு 10 சவுண்டு வச்சு பாருங்கள். வெந்திருக்கான்னு பாருங்கள். வேகலைன்னா திரும்ப ஒரு 10 சவுண்டு போட்டு நல்லா வேக வச்சு இறக்கிடுங்க. இறக்கி முடிச்சுட்டு நீங்கள் தாளிப்புலாம் தாளிக்க வேண்டாம். வெறும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனாலே போதும். இந்த பக்கம் நான் கொஞ்சம் சாப்பாடுக்கு முட்டையெல்லாம் ஆம்லேட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் எண்ணெயை குறையா ஊற்றினேன். ஆனால் நான் எண்ணெயை குறையா தான் பயன்படுத்துகிறேன். வான்கோழியில் இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் பிரிஞ்சு வந்தோடனே எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றி. இந்த குழம்பு தோசை, இட்லி, சப்பாத்தி, சுட சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்ராட்லலாம் தேங்க்ஸ் கிவிங் டேயில் கண்டிப்பாக அந்த டர்க்கியை சமைப்பாங்க. லஞ்சுக்கு மிட்ட மிட்டாய், கீரை மசியல், ரசம், பசும் தயிர், பகோடா, முட்டை ஆம்லெட், சுட சாதம், அப்புறம் வான்கோழி குழம்பு. எங்கள் ஊரில் வான்கோழி சண்டேல ஒரு நாள் தான் கடை இருக்கும். உங்கள் ஊர்லலாம் என்னைக்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுட சாதத்துக்கு வான்கோழி வச்சு சாப்பிடும்போது சுவையாக இருந்தது. வான்கோழியில் குழம்பு, வறுவல், பிரியாணி செய்யலாம். இருக்கிறதுலே டாப் வான்கோழி பிரியாணி தான். நான் சின்னதாக இருக்கும்போது பாண்டியாஸ்னு ஒரு ஹோட்டலில் எப்போவுமே ரெகுலராக வான்கோழி பிரியாணி சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். இவ்வளோவும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு குல்ஃபி சாப்பிட்டோன்னே மனதும் வயிறும் நிறைஞ்சு இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்க மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.